இதுவும் எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி. கறிவேப்பிலை, பூண்டு எல்லாமே மேலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விடி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சைட் டிஷ் ரெசிபி என்னென்னா வெஜ் கருவாடு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு பெரிய வாழைக்காய், எண்ணெய் தேவையான அளவு, கறிவேப்பிலை, மஞ்சள் 1/4 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 6 பல், உப்பு தேவையான அளவு. வாழைக்காய் தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் இவ்வளோ மெலிசாக கட் பண்ணியாச்சு, கருவாடு மாதிரி. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பூண்டு 6 பல் பூண்டு இடிச்சது. ஃபஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஸோ மசாலா நல்லா அந்த வாழைக்காயில் ஒட்டும். அதுக்காக இந்த பூண்டும் இந்த மசாலாவில் ஏன் போட்டிருக்கேன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ காரம் உப்பு எல்லாமே இந்த பூண்டுலேயும் இருக்கும். ஸோ ஃப்ரை பண்ணுறப்போ சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஸோ அவ்வளோதான், மசாலா ரெடி. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம வாழைக்காய் வந்து கோட் பண்ணிடலாம். ஸோ வாழைக்காய் இந்த அளவுக்கு மசாலாவில் இருந்தால் போதும். அவ்வளோதான், மசாலா எல்லாமே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ் அப்படியே தட்டு போட்டு மூடி வைக்கலாம். நம்ம அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒன் சைடு வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸில் குக் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் சைடு டர்ன் பண்ணிக்கலாம். இது 2 சைடு குக் ஆகுறது ஒரு 5 மினிட்ஸ் போதும். நம்மளுக்கு சூப்பராக கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வெஜ் வாழைக்கருவாடு ஃபஸ்ட் பேட்ச் வறுத்தாச்சு, எடுத்துடலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவும் சிம்பிளான பட்ஜெட் ரெசிபின்னு சொல்லுவேன் நான். ஒரே வாழைக்கால ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது சூப்பரான காம்பினேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம், சாம்பார் இருக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ செகண்ட் பேட்ச் இப்போ குக் ஆகிடுச்சு. இதுவும் எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் கொஞ்சம் இருக்குது. லாஸ்ட் பேட்ச் போட்டுடலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியேவும் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றலை. ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெயில் தான் நம்ம எல்லாமே 3 ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த மசாலா வேஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கலாம். அதில் ரைஸ் போட்டாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட். நம்ம இருந்த மசாலாவும் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவுமே இந்த வாழைக்காவோட சாப்பிட சூப்பராக இருக்கும். கறிவேப்பிலை, பூண்டு எல்லாமே மேலே. ஃபைனலாக இந்த மசாலா கலர்ன சாதம் இருக்குது. செம கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டு ஸ்பைசி எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாழைக்காக்கு சப்போஸ் நீங்கள் 2 வாழைக்காய் நிறைய பேருக்கு பண்ணணுன்னா இந்த மசாலா டபுள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட். வெஜ் வாழைக்கருவாடு ஒரு வாழைக்கால எவ்வளோ ஃப்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அதை மீதி இருந்த மசாலாவும் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் சாதம் போட்டு அதுவும் கலரியாச்சு. நிறைய பேருக்கு கடாய் சாதம் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் இது. கொஞ்சமாக சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர். ஹேவ் a nice day.